ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் கருப்பு உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பனை வெல்லத்தை இது மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சி வடிகட்டிக்கலாம். அரைச்ச உளுந்த மாவில் நம்ம மாவு தனியாக தண்ணி தனியாக பாதி தண்ணி பாதி மாவு பாதி கலந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். கலந்து இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டிடலாம். இப்போ வெந்துட்டு இருக்க இந்த உளுந்த மாவில் இந்த பனை வெல்லம் வடிகட்டணும் இல்லைங்களா, சேர்த்துக்குங்க. அதாங்க நல்லா ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உளுந்தங்கஞ்சியில் இந்த ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு நம்ம சூடாக சாப்பிடும்போது நெஞ்சில் இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.